Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 3 mathematics chapter 3 double century. Okay, double அப்படினா இரட்டை, century அப்படினா சதம். Okay, கிரிக்கெட்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் century அப்படினா சதம். அப்ப இரட்டை சதம் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பார்க்க போறோம். The story of our numbers. Okay, numbers அப்படினா எண்கள். Okay, story அப்படினா கதை. Okay, எண்களோட கதையை பத்தி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். Tens of thousands of years ago, people started counting. Okay, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் என்ன பண்ணாங்க, எண்ண தொடங்கினர். They wanted to keep records of their things. Okay, அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய பொருட்களை எண்ணி பதிவு செஞ்சு வச்சாங்க. So they made marks on the walls of caves and the bark of trees. Okay, அதால அவங்க என்ன பண்ணாங்க, walls of caves. Cavesனா என்னன்னு சொல்லுவோம், குகைன்னு சொல்லுவோம். அப்ப குகையோட சுவர்களிலையும் ஓகே, அதே மாதிரி bark of trees. ஓகே, bark of treesனா என்ன, மரத்தோட தண்டுகள்ல என்ன பண்ணாங்க, அவங்களோட குறிகளை அவங்க வச்சாங்க. அவங்களோட எண்ணிக்கையோட குறிகளை அவங்க அடையாளமாக வச்சாங்க. ஓவர் டைம் தே கெப்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தேர் திங்ஸ் பை மேக்கிங் குரூப்ஸ் ஆஃப் 5, 10, 20 and 60. ஓகே, அதன் மூலம் அவர்கள் மரங்கள், தோள்கள் மற்றும் சுவர்களை குறிகளிட்டாங்க. பிறகு அவர்கள் தங்களுடைய பொருட்களை என்ன பண்ணாங்க, 5, 20 மற்றும் 60 போன்ற குழுக்களாக பிரிஞ்சு என்ன பண்ணாங்க, பதிவு செஞ்சாங்க. Thousands of years ago, the ancient Indians created a method of writing any number, however large, using only 10 symbols. Okay, அதுக்கப்புறம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழங்கால ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் அப்படின்னா பழங்கால இந்தியர்கள், அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, எண்களை எழுத ஒரு புதுமையான முறையை யூசிங் ஒன்லி 10 symbols. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 10 சிம்பிள்ஸை வச்சு மட்டும் அவங்க அந்த முறையை புகுத்தினாங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த எண்களை மட்டும்தான். ஓகே, 10 சின்னங்களை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகே, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்னது 9. ஓகே, It was one of the most igneous and creative invention in human history. ஓகே, மனித வரலாற்றில் இது ஒரு மிகச்சிறந்த மற்றும் சிந்தனையோடு செய்யப்பட்ட இது ஒரு கண்டுபிடிப்பாகும். igneous and creative. ஓகே, கிரியேட்டிவ்னா என்னன்னு சொல்லணும், நம்மளோட சிந்தனையோடு செய்யப்பட்ட கண்டுபிடிப்பாகும் இந்த கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் தான் இட் மேடு பாசிபிள் த இன்வென்ஷன் ஆஃப் டிவிஸ். ஓகே, இதுக்கு அப்புறம் தான் இதை வச்சு தான் இன்வென்ஷன் ஆஃப் டிவிஸ்னா கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அப்போ இந்த முறையின் மூலம் தான் இந்த நம்ம யூஸ் பண்ணுற டிவிஸு, அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ், அடுத்து தான் இருக்க மொபைல் ஃபோன்ஸ். ஓகே, மொபைல் ஃபோன்ஸ் போன்ற பலவற்றை உருவாக்க முடிஞ்சது. ஓகே, ஸோ இட் மேட் பாசிபிள் த இன்வென்ஷன் ஆஃப் டிவிஸ், கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் மோர். திஸ் மெத்தட் ஆஃப் ரைட்டிங் நம்பர்ஸ் இஸ் நவ் யூஸ் எவ்ரிவேர் in every country in the world. ஓகே, இந்த மெத்தட் தான் ஓகே நம்ம பழைய கால இந்தியர்கள் கண்டுபிடிச்ச இந்த நம்பர் எண்களோட முறையை தான் இன்னைக்கும் பல நாடுகள், ஓகே எவ்ரி கண்ட்ரி இந்த வேர்ல்டு, உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளில் ஓகே நிறைய இடங்களில் இந்த முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. A very important part of this invention was the introduction and usage of the symbol 0. ஓகே, இதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்கள் தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, 0வா கண்டுபிடிச்சாரு. கணித ராமானுஜன் தான் 0 அப்படின்ற ஒரு நம்பரை கண்டுபிடிச்சாரு. ஸோ a very important part of the invention was the introduction and use of the symbol. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்து, 0 அப்படின்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, நத்திங், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இட் இஸ் அ நம்பர் 0 that really made the system of writing numerals work. ஓகே, அப்போ இந்த 0 அப்படின்ற நம்பர் தான் அப்போ இந்த கண்டுபிடிப்பில் மிகவும் முக்கியமானது என்னன்னு சொல்லுவோம், 0 அப்படின்ற என்னன்னு சொல்லுவோம், ஒன்றுமில்லைன்னு சொல்கிறோம். இந்த எண் முறையை செயல்படுவதற்கு முக்கியமான காரணம் இந்த 0 அப்படின்ற எண்ணு தான். Over the next few months, we will learn how to write all the numbers, however large, using just these 10 symbols. ஓகே, அடுத்த சில மாதங்களில் இந்த 10 சின்னங்களை பயன்படுத்தி எவ்வாறு எந்த அளவிலான எழுத்துக்களையும் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இன்ட்ரடக்ஷன். Next, let us look at the picture, estimate and write the number of each of the following objects. ஓகே, இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து அங்கே இருக்கிற ஆப்ஜெக்டோட எண்ணிக்கையை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரஞ்சஸ். ஓகே, எவ்வளோ ஆரஞ்சஸ் இருக்குது, ஆரஞ்சஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எவ்வளோ ஆரஞ்சஸ் இருக்குது, ஒரு பிளேட்டில் ஒரு தட்டில்னு பார்த்தோம்னா 2 தட்டில் இருக்குது, தனியாக 2 இருக்குது. ஒரு தட்டில் பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதில் 10 இருக்குது. அப்போ இதே மாதிரி இதில் என்ன இருக்குது, இதில் 10 இருக்குது. அதே மாதிரி இதில் 10 இருக்குது, மீதி இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், 10 + 10, 10, 20, மீதி என்ன இருக்குது, 22. அப்போ ஆரஞ்சஸ் எவ்வளோ, 22.
அடுத்து பேங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒன்றுத்துல எத்தனை இருக்கு 10 இருக்கு. ஓகே, ஒரு இதுல ஒரு லாங் கொம்புல எத்தனை இருக்குன்னா 10 பேங்கிள்ஸ் இருக்கு. அப்ப இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10, அப்ப 30. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 40, நெக்ஸ்ட் 50. இந்த சைடு பார்த்தா 60 70 80. அதுக்கு அடுத்து இந்த அம்மா கையில 2 வச்சிருக்காங்க, 2 பேங்கிள், அப்ப 82. நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க இங்க அவங்க கையில போட்டிருக்கிறது ஒரு 2 பேங்கிள். ஓகே, 82. நெக்ஸ்ட் 84. நெக்ஸ்ட் இவங்க 2 பேங்கிள் 86. அடுத்து 86 இங்க பார்த்தோம்னா இங்க இந்தம்மா போட்டிருக்காங்க, இங்க என்ன வரும் 88. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 90. இந்தம்மா பாருங்க இங்க 91, இங்க என்ன இருக்கு 92. அப்போ மொத்த பேங்கிள்ஸ் வந்து 92 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இவங்க பேங்கிள் போட்டிருக்காங்க, இவங்க பேங்கிள் போட்டிருக்காங்க, இவங்க பேங்கிள்ஸ் போட்டிருக்காங்க, இந்த அம்மா. அப்போ இவங்க எல்லா பேங்கிள்ஸும் கவுண்ட் பண்ணும்போது மொத்தம் 92. நெக்ஸ்ட் லட்டூஸ். ஓகே, லட்டூஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க ஒரு லட்டூஸ் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு லட்டூஸ். ஓகே, இந்த லட்டூஸ் பார்க்கும்போது ஒன்றுத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ரோல 10 இருக்கு, அடுத்த ரோல 10 இருக்கு, 20, அடுத்த ரோல 30. அப்போ மொத்த லட்டூஸ் எவ்வளவு இருக்குன்னா 30 இருக்கு. லட்டூஸ் மொத்தமா கவுண்ட் வந்து 30. ஓகே, நெக்ஸ்ட் பர்ஃபி. ஓகே, பர்ஃபி இது இருக்கு இல்லையா, இங்க பர்ஃபி இதுல எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ரோல ஃபர்ஸ்ட் 10 இருக்கு, அடுத்த ரோல 10 இருக்கு, அடுத்த ரோல எத்தனை இருக்கு 2 மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல வெறும் 2 மட்டும் தான் இருக்கு. 10 22. அப்போ மொத்தம் எவ்வளவு இருக்கு பர்ஃபி பேக்கெட்ஸ் வந்து 22 இருக்கு. பர்ஃபி வந்து 22 இருக்கு. நெக்ஸ்ட் பிந்திஸ். ஓகே, இங்க இருக்கு பாரு பிந்திஸ். பிந்திஸ்ல ஒரு பாக்கெட்ல எத்தனை பிந்தி இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. அப்போ ஒரு பாக்கெட்ல 10 பிந்திஸ் இருக்கு. அப்போ எத்தனை மொத்தம் 1 2 3 4. அப்போ 10 20 30 40. ஓகே, மொத்தம் 40. இந்த பாப்பா வச்சிருக்கு இல்லையா, இந்த பாப்பா கிட்ட இருக்கிற பிந்திஸ்ல 5 இருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளவு 45. நெக்ஸ்ட் இங்க அந்த ஆன்டி வச்சிருக்காங்க இல்லையா, அப்போ 46. நெக்ஸ்ட் 47. நெக்ஸ்ட் அப்போ மொத்தமா எவ்வளவு வந்திருக்கு 47. 10 20 30 40. மேலே பர் 3 இருக்கு. 10 20 30 40 50 60 70 70. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து 90 வச்சிருக்காங்க 71. நெக்ஸ்ட் 72 73 74 75. அப்ப பிந்திஸ்ன்னு பார்க்கும்போது மொத்தமா 75. அப்போ பிந்திஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் இங்கே எத்தனை இருக்கு 10, இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10, மேலே 10 10 10 இருக்கு பாரு. அப்போ 10 20 30 40 50 60 70. இந்த கேர்ள் வச்சிருக்கிறது 70 75. அடுத்து 76 77 78. அப்போ மொத்தமாக எவ்வளோ எடுத்துக்கலாம் +3 ஆட் பண்ணிக்கலாம் 78. நெக்ஸ்ட் பனானாஸ் இங்கே வரும். பனானாஸ் பார்க்கும்போது இங்கே எத்தனை இருக்கு 3 சீப்புன்னு சொல்ல, ஒரு சீப்புன்றது எவ்வளோ 12 இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் ஒன்றுத்துல 12 பனானாஸ் இருக்கு. அப்போ இதில் எத்தனை இருக்கும் 12 பனானாஸ் இருக்கு. இதில் எத்தனை இருக்கு 12 பனானாஸ் இருக்கு. அப்போ மொத்தம் 36 பனானாஸ் அப்படின்ற நம்பரை எழுதலாம். ஓகே, அப்போ லுக் அட் த பிக்சர், எஸ்டிமேட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற கவுண்ட் எல்லாம் நம்மள நம்பரை எழுத சொல்லியிருக்காங்க. Next, let us play. Okay, let us play la fill the missing numbers on the board. First வந்து இத பரமபதம் சொல்லுவோம்ல, snake and ladder. எல்லாருக்கும் தெரியும் இந்த கேம். snake and ladder அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல பரமபதம் சொல்லுவோம். அப்ப fill the missing numbers on the board. ஓகே, இந்த போர்ட்ல ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதை முதல்ல ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கீழ இருந்து வரும். எங்க இருக்கு 1 2 3 இங்க மேல இருக்கு பாருங்க. கீழே லாஸ்டா 1 2 3 இருக்கு. அப்ப இங்க 4 இல்ல, 5 இருக்கு, 6 இல்ல, 7 இருக்கு, 8 இல்ல. Next 9, next என்ன போடுவோம் 10, 11, 12, 13, next 14, 15, next 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58 already இருக்கு, 59, 60, 61, 62, 63, 64, next 65, 66, 67, 68, 69, next 70 எழுதலாம், 71 எழுதலாம், 72 already இருக்கு, 73,
74 எழுதலாம். 75 ஆல்ரெடி இருக்குது, 76 ஆல்ரெடி இருக்குது. இங்கே என்ன எழுதலாம்? 77, 78, 79. இங்கே என்ன எழுதலாம்? 80. நெக்ஸ்ட்டு 81 இல்லை, 82 இல்லை, 83 எழுதுகிறோம். 84 ஆல்ரெடி இருக்குது, 85 இருக்குது, 86 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 87 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 88, நெக்ஸ்ட்டு 89, நெக்ஸ்ட்டு 90. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே 91, 91, 92 ஆல்ரெடி இருக்குது, 93, 94, 95, 96, 97, 98, 99. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 100. எண்டு வந்து 100. ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு fill the missing numbers on the board. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? ஆன்சர் த ஃபாலோயிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் போர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் நம்பர் வில் யூ ரீச் if you take the ladder from 13? okay, which number will you reach? okay, இப்போ நம்பர் 13 லேடர் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லேடரோட ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து 13 நம்ம போட்டோம்னா எந்த நம்பரில் போயிட்டு அதை நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்னா, இங்கே 13 லேடரில் வந்து 13 இருக்குது. இந்த 13 லேடர் அப்படியே போனோம்னா எந்த நம்பரில் இருக்குது? இங்கே 50. அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்? 50. which number will you reach if you take the ladder from 13? 13 லேடர் ஏறணும்னா எந்த நம்பரில் போய் ரீச் ஆகும்? 50ல் ரீச் ஆகும் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், if you reach on the snake at 25, which number will you reach? ஓகே, இங்கே இது நம்மளுக்காக காமிச்சிருக்கு. இங்கே 25ல் ஸ்னேக் இருக்குது. ஓகே, 25ல் ஸ்னேக் இருந்ததுன்னா ஓகே, அது எந்த நம்பரில் முடியுது? நம்பர் 2. if you are on the snake at number 25, which number will you reach? ஓகே, 25ல் நம்ம ஸ்னேக் இருந்ததுன்னா எந்த நம்பரில் முடியும்? நம்மளுக்கு 2. அப்போ ஆன்சர் இஸ் 2. Next, if you are standing on 96, which number on the die will you take to the snake's mouth? okay, if you are standing on 96, எங்க இருக்கு? மேலே 96 இதோ இங்கே இருக்கு இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு if you are standing on 96, நம்ம 96ல் நிற்கிறோம்னா இப்போ சப்போஸ் டைஸ் போடுறோம். ஓகே, டைஸ் போடும்போது இப்போ சப்போஸ் 99க்கு வரணும்னா டையில் எத்தனை நம்பர் வரணும்? எத்தனாவது நம்பர் வரணும்? அப்போ ஃபஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 2, அடுத்து என்ன வரும்? 3. அப்போ டையில் எந்த நம்பர் வந்தால் 99 அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா டையில் எந்த நம்பர் வரணும்? தட் இஸ் டையில் 3. ஓகே, 3 வந்ததுன்னா ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் 96ல் நிற்கிறோம், விச் நம்பர் ஆன் த டை வில் டேக் யூ டு த ஸ்னேக்ஸ் மவுத் அப்படின்னா, ஸ்னேக்கோட மவுத் எதில் இருக்குது? ஸ்னேக்கோட மவுத்து 99ல் இருக்குது. ஸ்னேக்கோட மவுத்து 99ல் இருக்குது. அப்போ எத்தனை வரணும்? டையில் 3 வந்ததுன்னா ஓகே, டைஸில் 3 வந்ததுன்னா நம்ம எந்த ஸ்னேக்கோட மவுத் 99ல் நம்ம ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4, ஷோ த நம்பர் ரிட்டன் ஆன் த டெய்ல் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்னேக் பண்டில்ஸ் அண்ட் லூஸ் ஸ்டிக். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ த நம்பர் ரிட்டன் ஆன் த டெய்ல் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்னேக். ஓகே, இங்கே லாங்கஸ்ட் ஸ்னேக். ஓகே, இதில் இந்த பிக்சரில் லாங்கஸ்ட் ஸ்னேக் எங்கே இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இதோ இருக்கு பாரு, லாங்கஸ்ட் ஸ்னேக். இதுதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஸ்னேக். இந்த லாங்கஸ்ட் ஸ்னேக்கோட டெய்ல் எங்கே இருக்குன்னா 53. இது இருக்கு இல்லையா? லாங்கஸ்ட் ஸ்னேக்கோட டெய்ல் எங்கே இருக்குது? 53ல் இருக்குது. அந்த 53ல் நம்ம எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா, பண்டில்ஸையும் ஸ்டிக்லி மெத்தட்லையும் எழுத சொல்லியிருக்காங்க. பண்டில் வச்சும் ஸ்டிக் வச்சும் எப்படி எழுதுவேன்? இப்போ பண்டில் மெத்தட் அப்படின்னா, ஒரு பண்டிலில் 10 ஸ்டிக் இருக்கும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, அப்போ இது ஒரு பண்டில். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது ஒரு பண்டில். நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது ஒரு பண்டில். நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது ஒரு பண்டில். நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது ஒரு பண்டில். அப்போ இது ஒரு பண்டில். 10, 10, 10, 10, 10. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? லூஸ் ஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருவாங்க. லூஸ் ஸ்டிக்னா இதில் 53ல் தானே இருக்குது. ஓகே, அதோட எண்டு வந்து 53ல் இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்கும்? 3 வந்து தனியாக போடணும். 1, 2, 3. அப்போ 10, 20, 30, 40, 50, 51, 52, 53. நெக்ஸ்ட் let us think. ஓகே, நம்ம யோசிச்சு இந்த போடலாம். I am a talking pot. நான் வந்து பேசுகிற பானை. பானைனா என்னன்னு சொல்லுவோம்? பாட்டுக்கு பானைன்னு சொல்லுவோம். டாக்கிங் பாட்னா என்னன்னா ஒரு பேசுகிற பானை. டெல் மீ எனி நம்பர் அண்ட் ஐ வில் டெல் யூ த நெக்ஸ்ட். ஓகே, நீங்கள் ஒரு நம்பர் சொல்லுங்கள், நான் அடுத்த நம்பரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. டாக்கிங் டாம் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இது வந்து டாக்கிங் பாட். டெல் மீ எனி நம்பர் அண்ட் ஐ வில் டெல் யூ த நெக்ஸ்ட் நம்பர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஐ செட், நான் வந்து 39 சொன்னேன். த பாட் செட் என்னன்னு வருது? 40.
Okay, the part said 40. Next, I said dash, part said 90. Okay, நான் part வந்து 19 சொல்லுச்சு. அப்போ நான் எந்த நம்பர் சொல்லியிருக்கணும்? 90க்கு முன்னாடி நம்பர் என்ன வரும்? 89 சொன்னால் அது part வந்து என்ன வரும்? 90. Next, I said 99, part said 100. Next, I said 42, part said 43. அதே மாதிரி I said 63, part said எவ்வளோ வரும்? 64. Next, I said dash, part said dash. I said dash, part said dash. Okay, I said 19, part said 20. Next, what is 100? 100 அப்படின்றது என்ன? First, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஒரு பண்டில் எத்தனை ஸ்டிக் இருக்கு? 10 ஸ்டிக் இருக்கு. 1, 2, ரெண்டாவது 10, மூணாவது 10, நாலாவது 10, அஞ்சாவது 10, ஆறாவது, ஏழாவது, 8, 9. அப்போ மொத்தம் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. அப்போ 90 ஸ்டிக் இருக்குது. இங்கே பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ மொத்தம் 90 + 9, 99. 99 and one more stick makes 100. அப்போ 99 கூட ஒரு ஸ்டிக் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 100 வரும். 1 more than 99 is 100. அப்போ 99க்கு மேலே ஒன்று தான் என்னென்னு சொல்கிறோம்? நம்ம 100 அப்படின்னு சொல்கிறோம். Next, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Next, 10. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி நமக்கே தெரியும் 10 ஸ்டிக் இருக்குது ஒரு பண்டலில். ஓகே, மொத்தம் எத்தனை பண்டில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பண்டில்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 900 ப்ளஸ் இங்கே ஒரு 10 இருக்குது. 900 + 10 வந்து 100. ஸோ 10 bundles of 10 sticks each is 100 stick. அதே மாதிரி 10 bundle of ஒரு பண்டிலில் எத்தனை இருக்குது? 10 ஸ்டிக் இருக்குது. அப்போ 10 பண்டிலில் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்ல நம்ம 100 ஸ்டிக்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு பண்டிலில் 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. அப்போனா 10 பண்டில்ஸில் எத்தனை இருக்குன்னா 100 ஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி he scored a century, that is 100 run. கிரிக்கெட்டில் நம்மளே பார்த்துருக்கோம். ஓகே, செஞ்சுவரி 100 ரன் எடுத்தால் என்னென்னு சொல்லுவோம்? நம்ம செஞ்சுவரின்னு சொல்லுவோம். அப்போ சதம், செஞ்சுவரினா சதம்னா 100. he scored a century, that is a 100 runs. Next, 10 packets of 10 bindis each makes 100. இங்கே பார்த்துக்கோங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 packets இருக்குது. ஒரு பேக்கெட்டில் எத்தனை இருக்குன்னா 10 bindis இருக்குது. ஒரு பேக்கெட்டில் எத்தனை பிந்திஸ் இருக்குது? 10 பிந்திஸ் இருக்குது. அப்போ 10 பேக்கெட்ஸில் மொத்தம் எத்தனை பிந்திஸ் இருக்குது? 100 பிந்திஸ் இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் பிந்திஸ்ன்னு பார்க்கும்போது 100. ஸோ 10 பேக்கெட் ஆன் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ 10 பேக்கெட்ஸ் ஆஃப் 10 பிந்திஸ் ஈச் மேக்ஸ் 100 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. தீஸ் பீட்ஸ் ஆர் ஆல்சோ 100 in number. இப்போ ரெட் கலர் பீட்ஸ், க்ரீன் கலர் பீட்ஸ் இருக்குது. இந்த பீட்ஸை கவுண்ட் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 10 பீட்ஸ் இருக்குது இதில். அப்போ இதுலேயும் என்ன இருக்குது? 10 பீட்ஸு. இதுலேயும் 10, நெக்ஸ்ட் 10, நெக்ஸ்ட் 10, நெக்ஸ்ட் 10, நெக்ஸ்ட் 10 பீட்ஸு, நெக்ஸ்ட் 10 பீட்ஸு, நெக்ஸ்ட் 10. அப்போ 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ தீஸ் பீட்ஸ் ஆர் ஆல்சோ 100 in number. அப்போ பீட்ஸ்னா மணின்னு சொல்லலாம். அப்போ இந்த மணிகளும் எத்தனை இருக்குது? டோட்டலாக 10 பீட்ஸ் இருக்குது. ஒரு 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 இதில் ஒரு பண்டில் 10 பீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 10 இருக்குது. ஸோ தீஸ் பீட்ஸ் ஆர் ஆல்சோ 100 in number அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு let us do fill in the blanks. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மள fill in the blanks. ஓகே, கோடிட்ட இடங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. மேக்கிங் 100 நம்பர் சென்டென்ஸ். ஓகே, நம்ம எப்படி 100 மேக் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்பரில் சென்டென்ஸாக எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கே தெரியும் ஒரு ஸ்டிக்கில் எத்தனை இருக்குது, ஒரு பண்டில் எத்தனை இருக்குது? 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. அப்போ 10, இங்கே 10, நெக்ஸ்ட் 10, இது ஒரு 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 10. லாஸ்ட்டாக என்ன இருக்குது? 10, 10, 10. அப்போ 10, 20, 30, 40, 50, 60, 70. அப்போ இது எத்தனை இருக்குது? 70. நெக்ஸ்ட்டு 10, 20, 30. அப்போ நெக்ஸ்ட் இருக்கிறதுல 70 and 30 மேக்ஸ் எவ்வளோ வருது? 100. 70யும் 30யும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 100. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன வரும்? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 80. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 10 இருக்குது, இதில் ஒரு 10 இருக்குது. அப்போ 10 + 10 எவ்வளோ? 20. அப்போ 80 and 20 மேக்ஸ் 100. நெக்ஸ்ட்டு 10, 10, 10,
10 10. அப்போ எத்தனை இருக்குது? அதே மாதிரி இந்த சைடு 10 10 10 10 10. அதே மாதிரி 10 20 30 40 50. அப்போ இங்கே என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இதில் 50. அண்ட் நெக்ஸ்ட்ல எவ்வளோ இருக்குது? 10 20 30 40 50. அப்போ 50 and 50 மேக்ஸ் எவ்வளோ இருக்குது? 100. First 70 and 30 makes 100, 80 and 20 makes 100, next 50 and 50 makes 100. Next, Bolu made 100 by jumping on 65 and jumped 35 more. இது ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு பீட்ஸும் 10 இருக்குது. 10 20 30 40 50 60 70. 70ல் என்ன இருக்குது? 71 72 73 74 75. இதுதான் 75. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இது ஒரு 5 பீட்ஸ் இருக்குது. இது ரெண்டு 5 5ஆக இருக்குது. இது ஒரு 5, இது ஒரு 5 இருக்குது. நெக்ஸ்ட் 10 10 20 30. அப்போ 30, இது ஒரு 5 10 20 30 35. அப்போ 65 + 35 எவ்வளோ இருக்குது? 100. நெக்ஸ்ட்டு கீழே அதே மாதிரி நம்பர் லைனில் கொடுத்துருக்காங்க. இங்கே 10 20 30 ஃபஸ்ட்டு மேலே பீட்ஸில் இருக்குது. அதான் கின்லாடி மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 0 10 20 30 40 50 60 70 80 90 100. இப்போ 0க்கும் 10க்கும் நடுவில் 5 இருக்குது. நெக்ஸ்ட் 10க்கும் 20க்கும் நடுவில் 15 இருக்குது. அடுத்து 20க்கு பக்கத்தில் 25. நெக்ஸ்ட் 30க்கு பக்கத்தில் 35. நெக்ஸ்ட் 45. நெக்ஸ்ட் 55. 60க்கு அடுத்து 65. அடுத்து 70 5 இது எல்லாமே 10 10ஆக இருக்குது. 10 20 இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ 10 20 30 இங்கே என்ன இருக்குது? ஒரு 5. அப்போ 35 சேர்த்தோம்னா எவ்வளோ வருது? 100 வருது. நெக்ஸ்ட் மேக் 100 பை டிஃப்ரெண்ட் ஜம்ப் ஆன் திஸ் நம்பர் லைன். இப்போ நிறைய ஜம்ப் பண்ணி இப்போ 100 வேணும்னா நிறைய ஜம்ப் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து நான் எதுக்கு போகிறேன்? 40க்கு போகிறேன். 0லேருந்து எதுக்கு போகிறோம்? 40க்கு போகிறோம். அப்போ 40லேருந்து எத்தனை சேர்த்தா 100 வரும்? இப்போ 10 20 30 40. அடுத்து எது எழுதலாம்? இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. அப்போ எடுத்துருக்க 10 20 30 40 50 60. அப்போ 40லேருந்து எங்கே போகலாம்? 40லேருந்து இங்கே வந்தோம்னா எவ்வளோ வருது? இது 100. அப்போ இது எவ்வளோ? 40. இது எவ்வளோ? 60. 40 + 60 சேர்த்தோம்னா எவ்வளோலாம்? 100. அதே மாதிரி யூஸ் மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் அண்ட் கின்லாடி டு மேக் 100 இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஃபில் த டேபிள் பிலோ. ஓகே, யூஸ் மேட்ச்ஸ்டிக் பண்டில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் இதை நீங்கள் கீழே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் எப்படி எழுதுறது? ஃபஸ்ட்டு மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ் அண்ட் கின்லாடி. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்ஸ்டிக் பண்டில்ஸ்னால் எப்படி எழுதலாம்? ஓகே, 10 பண்டில் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 பண்டில்ஸ், இங்கே 4 பண்டில்ஸ். ஒரு பண்டில் எத்தனை ஸ்டிக் இருக்கும்? 10 ஸ்டிக் இருக்கும். 1 2 3 4 5 6. அதே மாதிரி 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இங்கே ஒரு பண்டில் இருக்குது. 1 அது 10 20 30 40. அடுத்து எத்தனை வரும்? 50. நெக்ஸ்ட் இது வந்து 60. அப்போ 10 20 30 40 50 60. அதே மாதிரி 40. அப்போ 40 பண்டில்ஸ்னால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு இது ஒரு பண்டில் 10 ஸ்டிக்ஸு. அடுத்து இது ஒரு பண்டில் 10 ஸ்டிக்ஸு. அடுத்து இது ஒரு பண்டில் 10 ஸ்டிக்ஸு. அடுத்து இது ஒரு பண்டில் 10 இது ஒரு 10 ஸ்டிக் இருக்குது. அப்போ டோட்டலாக 60. ஃபஸ்ட்டு 1 10 10 20 30 40 50 60. அப்போ இது 60. அண்ட் இங்கே 10 20 30 40. அப்போ 40 பண்டில்ஸ் மேக்ஸ் எவ்வளோ வரும்? 100. அப்போ 40 and 60 மேக்ஸ் 100 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 45 and dash makes 100. ஓகே, 45 and dash makes 100. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? dash and 25 makes 100. நெக்ஸ்ட் dash and 85 makes 100. நெக்ஸ்ட் dash and dash makes 100. நெக்ஸ்ட் dash and dash makes 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதையே ஃபஸ்ட் ஒன்ல எந்த மெத்தடில் எழுதலான்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒரு நம்பர் லைன் மெத்தடில் எப்படி இது பண்ணலாம்? ஓகே, நம்பர் லைன் மெத்தட் பண்ணோம்னா புதுசாக ஒரு நம்மளே எழுதிக்கிறோம், ட்ரா பண்ணிக்கிறோம். ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ட்ராயிங்கு. நெக்ஸ்ட்டு நம்பர் லைன் மெத்தடில் 60 and 40 மேக்ஸ் 100. இப்போ 60 and 40 மேக்ஸ் எவ்வளோ வரும்? 100. இப்போ எப்படி நம்ம நம்பர் லைனில் எழுதலாம்? ஃபஸ்ட்டு 0லேருந்து நம்ம எதுக்கு வரோம்? 60க்கு வரோம். 0லேருந்து ஃபஸ்ட்டு 60க்கு வரோம். நெக்ஸ்ட் 60லேருந்து இது எவ்வளோ வரும்? 10 20 30 40. அப்போ 60 ப்ளஸ் எவ்வளோ வரும்? 40. அப்போ 60 and 40 மேக்ஸ் எவ்வளோ வரும்? 100. 60 and 40 மேக்ஸ் 100.
நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் அதே மாதிரி 45 and dash makes 100. ஓகே 45 and dash makes. இப்போ 45 வந்து ட்ரா பண்ண போகிறோம். 45ன்றது எவ்வளோ இருக்குது? 10, 20, 30, 40. 40க்கும் 50க்கும் நடுவில் இருக்கிறது தான் இதுதான் என்னது இது 45. 40க்கும் 50க்கும் நடுவில் இருக்கிறது 45. அப்போ எங்கேருந்து வரும்? 0லேருந்து எங்கே வரும்? 45க்கு வரும். அப்போ இது 45. நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்குது? 45க்கும் 50க்கு நடுவில் 5 இருக்குது. நெக்ஸ்ட் 50க்கும் சினஸ் 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. அப்போ மொத்தம் எவ்வளோ? 10, 20, 30, 40, 50. அடுத்து எவ்வளோ? 55. அப்போ இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறோம் 100க்கு. அப்போ இது 45னா இது எவ்வளோ வருது மொத்தம்? 55. அப்போ 45 and 55 makes 100 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் dash and dash makes 100. dash and dash makes 100. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம்? 25 கொடுத்துருக்காங்க. அப்போ 25 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 25 எங்கே வரும்? 25 எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக வரும்னா 0, 10, 20, 20க்கும் 30க்கும் நடுவில் இருக்கிறது தான் 25. அப்போ 0 to ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்? 25. இப்போ இந்த 25 எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே எவ்வளோ இருக்குது? 25க்கும் 30க்கும் நடுவில் 5, இங்கே 10, 10, 10, 10, 10, 10, 10. அப்போ எப்படி எழுதலாம்? 10, 20, 30, 40, 50, 60, 70. அடுத்து எவ்வளோ இருக்குது? ஒரு 5, 75. அப்போ இதுலேருந்து இதுக்கு வந்தோம்னா அப்போ எவ்வளோ வருது? இது 25, மீதி இருக்குது இது எவ்வளோ? 75. ஓகே, அப்போ 25 and 75 மேக்ஸ் எவ்வளோ வரும்? 100 அப்படின்னு காமிக்கலாம். நெக்ஸ்ட் dash and 85 makes 100. dash and 85. அப்போ எங்கே இருக்குங்க? 85 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட் 85 இருக்கு இல்லையா? ஃபஸ்ட் 85 எங்கே இருக்கும்? 80 இது இருக்குது. 85 80க்கும் 90க்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னது இது 85. அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது? ஒரு 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் எப்படி எதுலாம் 0லேருந்து எங்கே வரும்? 85க்கு வரும். அப்போ இது எவ்வளோ? 85. நெக்ஸ்ட் அப்போ 10 நீ என்ன இருக்கு? 15. அப்போ எவ்வளோ வரும்? மொத்தம் ரெண்டும் சேர்ந்ததுன்னா 15. அப்போ 85. ஓகே 85 and 15 மேக்ஸ் எவ்வளோ வரும்? 100 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு dash and dash makes 100. நமக்கே தெரியும் dash and dash makes 100 எவ்வளோ வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் 50 and 50 makes 100 அப்படின்னு போடலாம். 50 and 50 makes 100 எப்படி வரலாம்? இப்போ ஃபஸ்ட் வந்து 0 to 50 இது பாதி இருக்கு இல்லையா? அப்போ 0 to 50, 0 to 50 makes 100. அப்போ இது எவ்வளோ? 50. மீதி எவ்வளோ இருக்குது? 10, 20, 30, 40, 50. அப்போ 0 to 50. 50லேருந்து எவ்வளோ வரும்? 100 வரைக்கும் எவ்வளோ இருக்குது? 50. அப்போ 50 and 50 மேக்ஸ் எவ்வளோ எழுதலாம்? 100 அப்படின்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 to 30ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். 0 to 30 இல்லை 0 to 35 எடுத்துக்கலாம். 0 to 35. அப்போ ஃபஸ்ட்டு 0 to 35க்கு வந்துடுறேன். அப்போ மீதி எத்தனை இருக்குது? இது 5, இது 35. அடுத்து இதுக்கு நடுவில் எவ்வளோ? 5. அப்போ இங்கே எவ்வளோ? 10. அப்போ எப்படி எழுதலாம்? 10, 20, 30, 40, 50, 60 எவ்வளோ வரும்? 60 அண்ட் எவ்வளோ வரும்? 65. அப்போ ஃபஸ்ட்டு 35 மேலே 35. நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்குது? இது 65. மேலே இருக்கிற 65 மேக்ஸ் எவ்வளோ இருக்குது? 100 அப்படின்னு எழுதலாம். Next, write numbers in the blank spaces inside the flower petal so that the numbers in each petal adds up to 100. ஓகே, இங்கே petals கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டல்ஸ்குள்ளே சில நம்பர்ஸ் இருக்குது. அப்போ எந்த நம்பர் கூட ஆட் பண்ணால் 100 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 30 கொடுத்துருக்காங்கன்னா 30 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 100 வரும். அதே மாதிரி 45 அது கூட ஒரு 55 ஆட் பண்ணால் 100 வருது இல்லையா? அதே மாதிரி இந்த நம்பரை வச்சு நம்ம 100 மேக் பண்ணணும். ஸோ ரைட் நம்பர்ஸ் in the blank spaces inside the flower petals so that the numbers in each petal add up to 100. ஓகே, ஒவ்வொரு பெட்டல்லையும் 100 நம்பர்ஸ் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு 45 கூட ஒரு 55 ஆட் பண்ணால் எவ்வளோ? 100 வருது. நெக்ஸ்ட்டு 30. ஓகே 30 கூட என்ன பண்ணலாம்? 30 இருக்குது, அது கூட எவ்வளோ வரும்? ஒரு 10 சேர்க்கலாம். 40, 50, 60, 70, 80, 90, 100. அப்போ இது 30 ஆல்ரெடி இருக்குது. அப்போ 10, 20, 30, 40, 50, 60, 70. அப்போ 30 + 70 மேக்ஸ் எவ்வளோ வரும்? 100. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் 37 கொடுத்துருக்காங்க. இப்போ 37 நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 37 இங்கே நம்மளுக்கு இருக்குது. இப்போ அது கூட ஒரு 1 ஆட் பண்ணலாம். 1 + 1 + 1 அப்போ 38, 39, 40.
ஓகே 40 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 10 ஆட் பண்ணலாம். 10 40 50, நெக்ஸ்ட்டு 60, நெக்ஸ்ட்டு 70, 80, 90, 100. அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 10 20 30 40 50 60 61 62 63. அப்போ 63 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 100 வருது. நெக்ஸ்ட்டு 81 கொடுத்துருக்காங்க. 81 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 100 வரும்? இப்போ நம்மளே எழுதலாம். 81 எழுதியாச்சு. இப்போ 81 ஆட் நம்பர் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 1 சேர்த்துக்கலாம். 82 83 84 85. ஓகே 85. நெக்ஸ்ட்டு 86 87 88 89 90. நெக்ஸ்ட் எதை சேர்க்கலாம்? ஒரு 10 சேர்த்துக்கலாம். ஒரு 10 சேர்த்தோம்னா எவ்வளோ வரும்? 100. அப்போ 10 11 12 13 14 15 16 17 18 19. அப்போ 81 கூட ஒரு 19 சேர்த்தோம்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 100. ஓகே 81 + 19 gives எவ்வளோ வரும்? 100. இப்போ நெக்ஸ்ட் 25 இருக்குது. அது கூட எதை சேர்த்தா நம்ம வந்து 100 வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 25 நம்ம எழுதிக்கலாம். 25 ப்ளஸ் எது எடுத்துக்கலாம்? 26 27 28 29 30. நெக்ஸ்ட் 10 cents ஆடலாம். 10 40 50 60 70 80 90 100. இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 10 20 30 40 50 60 70 71 72 73 74 75. அப்போ 75 + 25 எவ்வளோ வரும்? 100. 75 25 கூட ஆட் பண்ணும்போது 100. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 60 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 60+. அப்போ இது 10 10 ஆட் பண்ணலாமா? 10 10 70 80 90 70 80 90 100. இப்போ ஆட் பண்ணலாமா? 10 20 30 40. இது ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்குறது. ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாத்துலேயும் அவங்களே கொடுத்துருக்குற நம்பர். 37 81 இதை ஆட் பண்ணக்கூடாது. இது ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது. அப்போ 10 20 30 40. அப்போ 60 + 40 gives எவ்வளோ வரும்? 100 அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். ஓகே இதுதான் petals. தட் இஸ் petals வச்சு write numbers in the blank spaces inside the flower petals so that the numbers in each petal adds up to 100 அப்படின்ற ஆன்சரை அப்படின்ற நம்ம இதை செய்யலாம். இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மள அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 91 + 9 கூட சேர்ந்தா 9 + 91 சேர்ந்தா 100. அப்போ அதே மாதிரி நம்மளே 2 நம்பரையும் போட்டு ப்ளஸ் பண்ணி 100 வர வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்னு கொடுத்துட்டாங்க. 0 கூட 100 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? we will get 100. நெக்ஸ்ட் 88 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 100 வரும்? இப்போ 88 எழுதிக்கலாம். 88 + 89. நெக்ஸ்ட் 90 கூட எத்தனை ஆட் பண்ணால்? ஒரு 10 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அப்போ 10 11 12. அப்போ 88 + என்ன சொல்லலாம் நம்ம? 12 gives 100. இப்போ நெக்ஸ்ட் 37 எடுத்துக்கலாமே. 37 எடுத்துக்கலாம். 37 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 100 வரும்? இப்போ 37 + என்ன எழுதலாம்? 38 39 40. 40க்கு அடுத்து என்ன வரலாம்? 50. ஒரு 10 ஆட் பண்ணலாம். 50. நெக்ஸ்ட் 60. நெக்ஸ்ட் 70 80 90 100. அப்போ ஆட் பண்ணலாம். 110 20 30 40 50 60 61 62 63. அப்போ 37 + எது கூட? 63 ஆட் பண்ணோம்னா 100. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 55. இப்போ 55 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும் அப்படின்னு எழுதலாம். 55 கூட இப்போ எப்படி எழுதலாம்? 55 எடுத்துக்கலாம். அது கூட என்ன சேர்க்கலாம்? 56 57 58 59 60. அதுக்கப்புறம் இது 60 வந்தாச்சு. 10 10 ஆட் பண்ணலாமா? 70 80 90 100. அப்போ கவுண்ட் பண்ணலாம். 10 20 30 40 41 42 43 44 45. அப்போ 55 + 45 gives எவ்வளோ வரும்? 100 அப்படின்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 90 ஆட் பண்ணுறேன். இப்போ 90 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 100 வரும்? இப்போ 90க்கு அடுத்து நமக்கு என்ன தெரியும்? 90 + 10. அப்போ எவ்வளோ வரும்? 100 அப்படின்னு எழுதலாம். 90 + 10 gives 100. அது மாதிரி இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணலாம்.